ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பாவக்காய் குழம்பு கசப்பே இல்லாமல் எப்போதும் இப்படி செய்யுங்க, ரொம்பவே ஈஸியான புளிக்குழம்பு ரெசிபி. பாவக்காய் குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் புளிக்குழம்பை இப்படி செய்யுங்க, எப்போதுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுநர் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்காக 2 பாவக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க பாவக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம புளி ஊற வச்சிடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்க புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக குழம்பு செய்கிறனால தண்ணி அதிகம் சேர்க்க வேணாம். பாவக்காயை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் விதையோடையே கட் பண்ணி சேர்க்க போகிறேன். விதை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காய் வதக்கிறதுக்காக 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது பாவக்காய் கசப்பே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்த்து பாவக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு பாவக்காய் வதக்கின எண்ணெய் மீதம் இருந்தது அதிலேயே நம்ம குழம்பு வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. பாவக்காய் வதக்குறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருந்தீங்கன்னா வதக்குனதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயம் அதிகம் சேர்க்க தேவையில்லை. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயத்தில் செய்கிறத விட சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்துருந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். பழமான தக்காளி பழமாக நான் 1 எடுத்திருக்கேன். பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக குழம்பு செய்கிறனால நான் 1 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். எந்தளவு உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி பழம் சேர்த்துக்கங்க. புளியும் நம்ம சேர்க்குறனால அதிகமாக தக்காளி பழம் சேர்க்க தேவையில்லை. நாம் சேர்த்துருந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க. இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச பாவக்காயும் சேர்த்துக்கணும். இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. பாவக்காய் வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் நான் வதக்கியிருந்தேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே பாவக்காய் வதங்கிடும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். புளி ஊற வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. எந்தளவு உங்களுக்கு குழம்பு அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயில் வதக்கி நம்ம வேக வைக்கிறனால சீக்கிரமாகவே பாவக்காய் வெந்துடும். இப்போ நமக்கு பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோம்னா புளிக்குழம்பு ரெடி. நான் இன்னைக்கு பாவக்காய் கிரேவி மாதிரி செய்கிறனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான பாவக்காய் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.